பிதாவானவர் சொல்லுகின்றார், இவர் என் நேசகுமாரன் என்று பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகின்றார். இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் பொழுது இந்த நிகழ்வு ஏற்படுகின்றது என்றால், நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது அதுவே நிச்சயமாக நடக்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இரண்டாவது ஒரு பெரிய நிகழ்வு ஏற்பட்டது எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது அவர் ஞானஸ்தானம் பெற வருகின்றார். லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே 21வது வசனத்திலே ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பாருங்க, இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானமே திறந்தது என்று பார்க்கின்றோம். வானம் திறக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால் 22வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கின்றது. பிதாவானவர் சொல்லுகின்றார், இவர் என் நேசகுமாரன் என்று பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகின்றார். இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் பொழுது இந்த நிகழ்வு ஏற்படுகின்றது என்றால், நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது அதுவே நிச்சயமாக நடக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவானவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாரோ அப்படியே நாமும் இயேசுவோடு கூட ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் டெய்லி இயேசுவோடு கூட பேசுறது தானே ஜெபம். நான் இயேசுவோடு கூட பேச மாட்டேன்னு சொல்லி யாராவது இருக்க முடியுமா? ஸோ இயேசுவோடு பேசும்பொழுது, பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நம்மிடத்துல இறங்குவார். அப்போ வல்லமையாய் இறங்கும் போது நாம வல்லமையுள்ள காரியங்களை செய்ய முடியும். அபிஷேகத்தினாலே நிரம்ப முடியும். பிரியமானவர்களே, அந்த அபிஷேகம் நம்மை ஆட்கொண்டு நம்மை வழி நடத்தும். அது மாத்திரமில்ல, அப்ப இயேசு சொல்லுவாரு, இவன் என் சிநேகிதன் என்று சொல்லுவார். எப்படி ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்னாரோ, எப்படி ஆண்டவர் நம்மை அப்படியே நம்மையும் சிநேகிதன் என்று சொல்லுவார். இவன் என் நேசர், he is my close friend என்று சொல்ல முடியும். எபிரேயர் ஆக்கியோன் 11வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். அப்போ பிரியமா இருக்கணும்னா விசுவாசமா இருக்கணும். விசுவாசமா இருந்தேன்னா நான் இயேசுவோடு கூட தினமும் பேசுவேன். ஆண்டவரே, நான் கேட்கிற காரியத்தை நீங்க ஏற்ற வேளையில எனக்கு செய்வீங்க. இந்த ஒரு நம்பிக்கையோடு நான் தினமும் ஜெபிப்பேன். தினமும் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற பிதா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலே நிரப்பி நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்றவராய் இருக்கிறார். அந்த வசனத்திலே அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பது என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்ற அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தின் கடைசி பாகத்துல பார்க்கிறோம். தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுப்பார். பல கனிகளை திறந்து கடவுள் இடம் கொள்ளா மட்டுமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பரலோகத்தை திறந்து கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். இந்த ஒரு நிச்சயத்தோடு சந்தோஷத்தோடு நாம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தை திறந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நாங்கள் விசுவாசிக்கிற எங்கள் கூட்டத்திற்கு கர்த்தாவே நீர் பலன் தரும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.